முதல்ல சொன்ன வார்த்தை என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60, 70 மீடியா வந்து எங்கள வந்து பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த பேட்டிலலாம் நாங்க சொன்ன விஷயத்த வெவ்வேறு மாதிரியா கட் பண்ணி, கட் பண்ணி, கட் பண்ணி போட்டுருக்காங்க. இப்படி போடும்போது எங்கள பத்தி எவ்ளோ கேவலமா கமெண்ட் எல்லாம் வந்திருக்கு பாருங்க. அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் நெறைய கமெண்ட்ஸ எடுத்து காமிச்சிருந்தாங்க. அந்த கமெண்ட்லலாம் பார்க்கும்போது, அந்த அம்மா என்கிட்ட கேட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு 50 சேனல் வந்து அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கலாம், யூடியூபா இருக்கலாம். உங்க குழந்தை எப்படி இறந்ததுன்னு கேட்டா, நான் வந்து அழுதுகிட்டே 50 பேர்கிட்டயும் பேச முடியுமா? எங்களுக்கு அன்னைக்கு இருந்த மனநிலைக்கு, நீங்கலாம் எங்கள தப்பா நெனைக்க மாட்டீங்க. எங்களுக்கு தோணுனத நாங்க பேசுனோம். நாங்க பேசினதையே கடைசில நீங்க வந்து வேற மாதிரி திரிச்சு, வெவ்வேற மாதிரி ஒண்ணுத்துக்கு ஒரு ஒரு டைட்டில் வச்சு, என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. இதையெல்லாம் பாருங்கன்னு சொல்லி, அந்த அம்மாவோட ஃபோட்டோவ வச்சு, அந்த அம்மா சொன்ன கருத்த வச்சு நெறைய போட்டிருந்தாங்க. இது அவங்களுக்குள்ள அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பாதிப்ப உண்டாக்கியிருக்கு. அப்ப அவங்களோட ஒரு பார்வை என்னவா இருக்குன்னா, மீடியானா நம்ம கிட்ட இருந்து கன்டென்ட்ட வாங்கி நம்மளையே இவங்க தப்பா பேசுறதுக்கு தான் பயன்படுத்துறாங்க. அதனால இவங்க யார் கூடயும் நம்ம பேச வேணாம் அப்படிங்கிறது தான் எங்களோட முதல் கட்ட பார்வையா இருந்தது.